தம்பி கிறிஸ்துமஸ் விழா நாள் 20/12/2025. கிறிஸ்துமஸ் விழா நாள் 20/12/2025. இடம் ஜான் பால் மேல்நிலைப் பள்ளி, திண்டுக்கல். மார்கழி இரவினிலே கன்னிமரி மடியினிலே நள்ளிரவில் வந்துதித்த விண்ணின் ஜோதியே, புல்லணையில் மலரிட்ட தேவ மைந்தனே, இருள் சூழ்ந்த உலகினிலே ஒளிவீச வந்த தேவன், ஏழையாய் பிறந்தார் மண்ணிலே, அன்பை விதைத்தார் நெஞ்சிலே. கொண்டாடுவோம் கிறிஸ்துமஸ் திருவிழாவை, பாடுவோம் அவர் புகழை. அமைதியின் தூதுவன் வந்த நாள், ஆனந்தம் பொங்கும் திருநாள். சின்ன குடிலில் அவதரித்த தேவன், சிந்தனையில் அன்பை விதைத்த நாள். இதயத்தின் கதவை திறந்து வைப்போம், இயேசுவை உள்ளே வரவேற்போம். அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சியின் முதலாவதாக இறைவனுக்கு நடனமாட வருகிறார்கள் நம் பள்ளியின் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியல்.
நடனமாடிய 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கு நன்றி. வரவேற்புரை நல்க எம் காவியன் எய்த்தியே என்ற மாணவனை அழைக்கின்றேன். வரவேற்புரை. உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களின் அன்பின் ஒளியை பாய்ச்சும் கிறிஸ்துமஸ் என்னும் உணர்வுபூர்வமான விழாவை கொண்டாட இன்று ஒரே குடும்பமாக கூடியிருக்கின்றோம். இந்த இனிய மற்றும் புனிதமான நாளில் நம்முடன் கிறிஸ்துமஸ் விழாவை சிறப்பிக்க வந்திருப்பவர் நம் திண்டுக்கல் மாநகரின் வரமாக நம் பள்ளியின் அருகே அமைந்திருக்கக்கூடிய காட்டாஸ்பத்திரி என்று அழைக்கப்படும் புனித வளனார் மருத்துவமனையின் செயலர் அருட் சகோதரி ஃப்ளோரா ஐசிஎம் அவர்களை எம் ஜான்பால் மேல்நிலை பள்ளியின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். நம் பள்ளியின் முன்னாள் மாணவரும் நமது அருட்தந்தை அவர்களின் தம்பியுமான அருட்தந்தை சந்தியாகு அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். எம் ஜான்பால் மேல்நிலை பள்ளியை கலைகளிலும் புதிய தொழில்நுட்பங்களிலும் சிறக்க அன்பிலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் வளர வழிநடத்தி கொண்டிருக்கும் நம் பள்ளியின் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் தந்தை அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அன்பின் தீபங்களாய் எந்நாளும் ஒளி வீசி கொண்டிருக்கும் நம் பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக பெருமக்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் இரவு வானில் தெரியும் நட்சத்திரங்களைப் போல மின்னிக் கொண்டிருக்கும் நம் பள்ளியின் மாணவ மாணவியர் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். நன்றி. வரவேற்புரை கூறிய எம் காவியனுக்கு நன்றி. அடுத்ததாக பொன்னாடை போர்த்துதல். நமது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நம் பள்ளியின் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் தந்தை பொன்னாடை போர்த்துவார்கள். மகிழ்வான இந்நாளிலே ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு பெருவிழாவை நமது பள்ளியில் மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். இவ்விழாவை தலைமையேற்று சிறப்பிக்க நமது எளிய அழைப்பை ஏற்று நம்மிடையே வந்திருக்கக்கூடிய நமது அன்புக்குரிய அருட்சகோதரி ஃப்ளோரா அவர்கள் மிகவும் எளிமையானவர், நட்புக்கு மதிப்பு கொடுப்பவர். இந்த நிகழ்ச்சிக்கு கட்டாயம் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி அழைத்த உடனேயே பல நிகழ்ச்சிகளை மருத்துவமனையில் எப்பயுமே செயலரை தேடுவாங்க. எதனால் அனுமதி பெற்று செய்ய வேண்டிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கும். மருத்துவமனையில் ஃப்ரீயாலாம் இருக்க முடியாது. இருந்தாலும் கூட மிகுந்த பணிச்சூழல் மத்தியிலும் பணிச்சுமைகளை எல்லாம் கடந்து இந்த விழாவை நம்மோடு கொண்டாடுவதற்கு இந்த நாளிலே நம்மிடையே அருட்சகர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். சகோதரி அவர்களுக்கு பல திறமைகள் உண்டு, சிறப்பாக பாடுவாங்க. கிறிஸ்மஸுக்கெலாம் நான் அங்கே கீபோர்டு வாசிக்க போயிருக்கேன், அதனால் நல்லா தெரியும். அதே மாதிரி நிர்வாகத்திலையும் சிறப்பாக செயல்படக்கூடியவர். தேவை அறிந்து பல்வேறு பணிகளை மருத்துவமனையில் செஞ்சிட்ருப்பாங்க. நீங்களும் அங்கே போயிருக்கலாம். இந்த போக வழியில் நம்ம பிள்ளைங்கள்லாம் அங்கே தான் பேருந்துக்கு அங்கே காத்திருப்பீர்கள். அந்த இடத்த நீங்கள் நிச்சயமாக முன்பிருந்ததற்கும் சகோதரி பொறுப்பேற்ற பிறகும் அங்கே நிகழக்கூடிய மாற்றங்களையும் நீங்கள் நிச்சயமாக அறிவீர்கள். எனவே பல்வேறு திறமைகளையும் பல்வேறு ஆற்றல்களையும் உள்ளடக்கி செழுமையான பணியை ஆக்கப்பூர்வமாக நலமளிக்கக்கூடிய பணியை தொடர்ந்து ஆற்றக்கூடிய நமது அன்பு சகோதரி புனித வளனார் மருத்துவமனையினுடைய செயலர் அருட்சகோதரி ஃப்ளோரா அவர்களை ஆசிரியர் பெருமக்கள் மாணவ செல்வங்கள் அனைவருடைய பெயராலே இந்த எளிய பொன்னாடை அணிவித்து அன்போடு வரவேற்கின்றேன். Dashing through the snow in a one-horse open sleigh, o'er the fields we go, laughing all the way. The bells on bobtail ring, they make our spirits bright. What fun it is to ride and sing
அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நமது விழாவில் கலந்து கொள்வதற்காக நம்மிடையே வந்திருக்கக்கூடியவர் நமது பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் அருத்தந்தை சந்தியாகு, என்னுடைய உடன் பிறந்த சகோதரர். அவரும் அருத்தந்தையாக இருக்கின்றார். தந்தை அவர்கள் பெங்களூர் புனித பேதுரு குறுமடத்திலே திருச்சபை சட்டம் கேனன்லா லைசன்ஷியேட் அப்படின்னு சொல்லுவோம், அதை முடிக்க போகிறார். 3வது வருஷத்தில் இருக்கார், முடிக்க போகிறார். எனவே இந்த நாளிலே நம்முடைய மகிழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய அன்பு தந்தை சந்தியாக அவர்களையும் உங்கள் அனைவருடைய பெயராலே இந்த பொன்னாடை அணிவித்து அன்போடு வரவேற்கின்றேன். அருட்தந்தை அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கிறிஸ்து பிறப்பு நாடகம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாடக வடிவில் நமக்கு காண்பிக்க வருகிறார்கள் நம் மாணவ மாணவிகள். ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக விண்ணுலகை விட்டு இந்த மண் உலகில் ஓர் குழந்தை இயேசு என்ற பெயரில் உதித்தது. இந்த அகில உலகத்தையும் படைத்த அற்புத தேவன் தாம் படைத்த இந்த மனுக்குலத்தை மிகவும் நேசித்ததால் தமது செல்ல குமாரனாம் இயேசுவை நம்மை மீட்டு ரட்சிக்கும்படியாக இவ்வுலகிற்கு அனுப்பினார். நம்மை நமது பாவங்களிலிருந்து ரட்சிக்க வந்த இரட்சகர் இயேசுவின் பிறப்பு வித்தியாசமானது. தேவன் அவரை ஓர் கன்னிகையின் வயிற்றில் உருவாக்க சித்தங்கொண்டார். கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூரில் இருந்த அந்த கன்னிகையிடம் உடனடியாக தேவதூதன் இச்செய்தியை அறிவிக்க விரைந்தான். யார் அந்த கன்னிகை? வாருங்கள், நாமும் நாசரேத்தூருக்கு செல்லுவோம். கிருபை பெற்றவளே, நீ வாழ்க. கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். பெண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ? மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவரின் குமாரன் எனப்படுவார். இது எப்படி ஆகும்? எனக்குத்தான் இன்னும் கல்யாணமாகவில்லையே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது. அந்த குழந்தை தேவனுடைய குமாரன் எனப்படும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது. இப்ப என்ன பண்றது? மரியாள் கற்பமாலாம் இருக்கலாம். கேட்டா தேவ குழந்தைங்கிறா. நாம ஜனங்களுக்கு தெரிஞ்சா நம்மள என்ன நினைப்பாங்க? மரியாளும் பாவம், ரொம்ப நல்ல பெண். அவளை கஷ்டப்படுத்தவும் விரும்பல. வேணும்னா ஒண்ணு செய்யலாம். இப்ப கல்யாணம் முடிக்க விரும்பலன்னு தட்டி கழிக்கலாம். அதுதான் சரி. தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. மரியாளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது.
அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இதனால் சகல ஜனங்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், உலகமெங்கும் உள்ள ஜனங்களின் கணக்கு பார்க்கும் பணி நடக்க இருப்பதால் மக்கள் தங்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு உடனடியாக செல்ல வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் தாமதப்படுத்தக்கூடாது. மீறினால் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். இது நமது மாட்சிமை பொருந்திய பேரரசர் கட்டளை. ஐயா, இங்க தங்குறதுக்கு எதுவும் சத்திரம் உண்டா ஐயா? என்ன கணக்கெழுத புறப்பட்டு வந்தியலாக்கும்? ஆமா ஐயா, நாசரத்திலிருந்து வரோம். இது என் மனைவி மரியாள், நிறைய மாத கர்ப்பிணி. உங்களை பார்த்தா பாவமா தான் இருக்கு. ஆனா என்ன செய்யறது, போன வாரமே இங்க உள்ள எல்லா சத்திரமும் நிறைஞ்சிட்டு, திண்ணையில கூட இடம் கிடையாது. ஐயா, ரொம்ப களைப்பா வேற இருக்கு. நானாவது பரவாயில்ல, என் மனைவி ரொம்ப சோர்வா இருக்கா. கொஞ்சம் இருங்க, இந்த பக்கத்து சத்திரத்து ஆள் வாரான், அவன்கிட்ட கேட்போம். யோ சத்திரக்காரர, இவங்க 2 பேரும் நாசரத்துல இருந்து வந்திருக்காங்க. உம்ம சத்திரத்துல இடம் இருக்கா? ஏன்பா, உனக்கு வேற வேலை இல்லையா? அவன் எனக்கு வேண்டிய ஆளு, உனக்கு வேண்டிய ஆளுன்னு சிபாரிசு பண்ணியுமே சத்திரத்துல நுழைய இடம் இல்லாம நிறைஞ்சு போய் கிடக்கு. சுத்தம் பண்ண கூட முடியல. ஒருத்தையும் கூட நகர மாட்டேங்கிறான். சத்திரத்துல உள்ள இடம் இல்லைனாலும் பரவாயில்லப்பா, பின்னால ஏதாவது ஒரு ஓரத்துல சின்ன இடம் கொடுத்தாலும் போதும். கொஞ்சம் தயவு காட்டுங்கப்பா. இவங்களை பார்த்தா பாவமா இருக்கு. எப்படியாவது இவங்களுக்கு உதவி செய்யுங்களேன். சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. பின்ன என்ன பண்ண? சத்திரம் உள்ள போங்க. பின்னால மாட்டு தொழு இருக்கு. மாடெல்லாம் ஓரமாக தான் கட்டியிருக்கு. என்ன சுத்தம் பண்ணாமல் கிடக்கு. சமாளிச்சு இருந்துக்கிடுவியன்னா இருங்க. பாவமாக வேற இருக்கு. என்ன செய்ய? மரியாள், வேறு ஏதாவது இடம் தேடலாமா? வேண்டாங்க, வயிறு வலி வேற அதிகமாகிட்டே இருக்கு. இந்த இடமே பரவாயில்லங்க. ரொம்ப நன்றி ஐயா, நாங்க சமாளிச்சுக்கிறோம். பார்த்து வாங்கம்மா, பார்த்து மெதுவா வாங்க. மகாராஜா, தாங்களை காண வேண்டும் என்று சாஸ்திரிகள் 3 வந்துள்ளார்கள். உள்ளே வர சொல். உத்தரவு அரசே. ராஜாவே, நீர் வாழ்க. நல்லது. யார் நீங்கள்? எங்கிருந்து வருகின்றீர்கள்? என்ன காரியமாக வந்திருக்கின்றீர்கள்? நாங்கள் வான சாஸ்திரிகள், கீழ்த்திசை தேசத்திலிருந்து வந்திருக்கிறோம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை காண வந்தோம். கிழக்கே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள இங்கு வந்தோம். என்ன? யூதருக்கு ராஜா பிறந்திருக்கின்றானா? யாரங்கே? அரசே, சிறப்பான செய்தி கொண்டு வந்த இந்த வான சாஸ்திரிகளுக்கு சிறப்பான விருந்தெழுத்து சிங்கார மாளிகையில் தங்க ஏற்பாடு செய்யுங்கள். படுத்துறங்கி சிறிது இளைப்பாரட்டும். மந்திரி, ஆவண செய்யுங்கள். மந்திரி. அரசே. கேட்டீரா ஒரு புதிரான செய்தியை? அரசே,
அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, வானசாஸ்திரிகள். அவர்களுடைய கணிப்பு தப்பாது. அவர்களுடைய கணக்கு தப்பாது என்றால் அரண்மனையில் பிள்ளையை பிறக்கவில்லையே. யூதருக்கு ராஜா பிறந்திருப்பதால் அக்குழந்தை அரண்மனையில் தானே பிறந்திருக்க முடியும் என்று எண்ணி செய்தியை இங்கே வந்து சொல்லிவிட்டார்கள். அப்படி என்றால் வானசாஸ்திரிகள் சொன்னது முற்றிலும் உண்மையாகத்தான் இருக்கும். பிள்ளை அரண்மனையில் பிறக்கவில்லை, ஆனால் எங்கோ பிறந்திருக்கிறது என்ற உண்மை புலப்படுகிறது. என்ன, இந்த ஏரோது ராஜாவுக்கு எதிராக இன்னொரு ராஜா பிறந்திருக்கின்றானா? பிறக்கவில்லை, பிறந்திருக்க முடியாது, பிறக்கவும் கூடாது. அப்படியே பிறந்திருந்தாலும் அவனை உயிரோடு விட்டு வைக்க கூடாது. என்ன செய்வது? கிறிஸ்து பிறந்திருக்கும் இடம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் முள்ளை கொண்டே முள்ளை எடுக்க வேண்டும். சாஸ்திரிகளை கொண்டே கிறிஸ்து பிறந்த இடம் அறிந்து கொண்டு பின் ஆவணம் செய்வோம். மந்திரி, மன்னா, சாஸ்திரிகள் இங்கு வர உத்தரவிடுகிறேன். நல்லது மன்னா. சாஸ்திரிகளே, நீங்கள் சென்று கிறிஸ்து பிறந்திருக்கிடம் அறிந்து எனக்கு தெரிவியுங்கள். நானும் சென்று கிறிஸ்து என்னும் குழந்தையை கண்டு பணிந்து கொள்கிறேன். சென்று வாருங்கள், மறந்து விடாதீர்கள். நீங்கள் சென்று கண்டு மீண்டும் என்னிடம் வந்து சொல்லிவிட்டு செல்லுங்கள். செல்லுங்கள். எல்லோரும் பெத்லகேம் நோக்கி செல்கின்றனர். வாருங்கள், நாமும் அவர்களுடன் சென்று அந்த பாலகனை தரிசிப்போம். மூவர் கீழ் தேசம் விட்டு வந்தார் வெகு தூரம், கையில் காணி கைகள் கொண்டு பின் செல்வோம் நட்சத்திரம். நான் காணிக்கையாக படைக்க பொன் கொண்டு வந்தேன். பெத்லகேம் வந்த ராஜாவே, உம்மை நித்திய வேந்தர் என்றே கிரீடம் சூட்டும் நற்பொன்னையே வைத்தேன் உம் முன்னமே. நான் தூப வர்க்கம் கொண்டு வந்தேன். தூப வர்க்கம் நானிவே தெய்வம் என்று தெரிவிப்பே. ஜெப தூபம் ஏறெடுப்பேன், உம் பாதம் பணிவே. சர்வ லோகத்தையும் மீட்க தம்மை தியாக பலியாக ஒப்பு கொடுப்பதை குறிக்கும்படியாக நான் வெள்ளை போளம் கொண்டு வந்தேன். வெள்ளை போளம் நான் இவே கொண்டு வந்தேன் காட்டவுமே. துக்க பாவ பாரம் தாங்கி மறிப்பார் இவரே. அன்பார்ந்தவர்களே, நம்மை ரட்சிக்க வந்த இந்த பாலை என்று நமது உள்ளத்தில் அவருக்கு இடமளித்து நம்மையே அவருக்கு காணிக்கையாக அர்ப்பணிப்போமா? அதுவே அவர் விரும்பும் காணிக்கை. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 1 முதல் 14 முடிய. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும்
மக்கள் தொகையை கணக்கெடுக்குமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிரியா நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரில் உள்ள பெத்லெஹேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்தபொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினர். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இளையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. மாணவ மாணவிகளுக்கு நன்றி. அடுத்ததாக நடனம் ஆட எய்த் ஏ மற்றும் எய்த் பி மாணவிகளை மேடைக்கு அழைக்கின்றேன். கொடுத்து ஒன்ன மீட்க உனக்காக வந்தாரையா. நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும். இப்போ வந்தாச்சு சொல்லவா வேணும். அவர் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும். இப்போ வந்தாச்சு சொல்லவா வேணும். நெஞ்சில் வச்சு அவரோட கை கோட்டா எட்டாத தூரம் இல்லடா. நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும். அவர் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும். இப்போ வந்தாச்சு சொல்லவா வேணும். அவர் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும். இப்போ வந்தாச்சு சொல்லவா வேணும். Put your hands together, let's hear
மாற்றிக்க மறுக்கவர் மனுஷனும் இல்ல, எட்டி உதைக்க எதிரியும் இல்ல, கட்டி அணைச்சி தாங்கி சுமக்க தேடி வந்தாரையா. நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும், இப்போ வந்தாச்சு சொல்ல வேணும். அவன் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும், இப்போ வந்தாச்சு சொல்ல வேணும். அவன் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும், இப்போ வந்தாச்சு தன்னை நானே நடனமாடிய மாணவிகளுக்கு நன்றி. அடுத்ததாக நடனமாட 8th B சஞ்சய் குழு மாணவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் வரைந்தோடும் வாழ்க்கை. இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் வரைந்தோடும் வாழ்க்கை. பரலோகத்தில் நீ வாழும் வாழ்க்கை அது எப்போதும் அழியாத வாழ்க்கை. பரலோகத்தில் நீ வாழும் வாழ்க்கை அது எப்போதும் அழியாத வாழ்க்கை. என்று சந்தோஷம் முடிவில்ல சந்தோஷம், என்று சந்தோஷம் அளவில்ல சந்தோஷம். அது என்னேசு வாழ்கின்ற தேசம், அங்க சந்தோஷம் காற்றாக வீசும். அது என்னேசு வாழ்கின்ற தேசம், அங்க சந்தோஷம் காற்றாக வீசும். இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் வரைந்தோடும் வாழ்க்கை. இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் வரைந்தோடும் வாழ்க்கை. இங்கே நீ காண்கின்ற எதுவுமே நிரந்தரம் இல்ல. பெரிதா என்கின்ற உன்னுயிரோ உனக்கு சொந்தம் இல்ல. இங்கே நீ காண்கின்ற எதுவுமே நிரந்தரம் இல்ல. பெரிதா என்கின்ற உன்னுயிரோ உனக்கு சொந்தம் இல்ல. எனக்கு வேறொன்றும் வேண்டா, பணம் இருந்தா போதும் என்று நீ எண்ணுகிறாய். எனக்கு வேறொன்றும் வேண்டா, சொத்து சுகம் போதும் என்று நீ வாழுகிறாய். உலகோ முழுதோ நீ ஆதாயம் செய்து கொண்டாலும் உன்னாத்மா அழிந்து போனா உனக்கு என்ன லாபம் உண்டாகும்? நீயோ நீதியின் பாதையில் நடந்து போனா உனக்கோ நித்திய ஜீவன் என்றும் உண்டு. நீயோ நீதியின் பாதையில் நடந்து போனா உனக்கோ நித்திய ஜீவன் என்றும் உண்டு. இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் வரைந்தோடும் வாழ்க்கை. உலகம் புகழும் உச்சியில் நீ இருந்தாலும்
ராஜனாக நீ திகழ்ந்தாலும் உலகம் புகழும் உச்சியில நீ இருந்தாலும் சகலோ வணங்கோ ராஜனாக நீ திகழ்ந்தாலும் உயிரென்ற ஒன்று உன்னை விட்டு போனா மண்ணோடு மண்ணாகுவாய். உயிரென்ற ஒன்று உன்னை விட்டு போனா மண்ணோடு மண்ணாகுவாய். உலகோ மாயே இங்க எதுவுமே உண்மையாகாது. உலகோ மாயே இங்க எதுவுமே உண்மையாகாது. நீயோ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா உனக்கோ நித்திய ஜீவன் என்றும் உண்டு. நீயோ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா உனக்கோ நித்திய ஜீவன் என்றும் உண்டு. நனனா 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 நனனா. நடனமாடிய மாணவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நடனமாட எய்திய அபினேஷ் குழு மாணவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. ஆட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. ஆட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரே நா, தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரே நா, தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரே நா, தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரே நா. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்க. மந்தையின் நடுவுல தூதன் வந்து சொல்லிட, பேப்பரெல்லாம் கேட்டிட பாலன் பிறந்தார். மந்தையின் நடுவுல தூதன் வந்து சொல்லிட, பேப்பரெல்லாம் கேட்டிட பாலன் பிறந்தார். பிறந்திட தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார். தாவீதின் ஊரில் இம்மானுவேல் பிறந்திட தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார். வெள்ளை போலமும் தூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவே சாஸ்திரிகளா. வெள்ளை போலமும் தூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவே சாஸ்திரிகளா. பாலனேசு உனக்காக உற்சாகப்படுத்துங்க. பாவமான உலகில பாவிகளை மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார். பாவமான உலகில பாவிகளை மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார். பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட மனிதனாக வந்து இங்கு இயேசு பிறந்தார். பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட மனிதனாக வந்து இங்கு இயேசு பிறந்தார். நம்மை மீட்டிட
உதித்தாரம்மா மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா ஆண்டவர் அகவை திருநாளையா மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா ஆண்டவர் அகவை திருநாளையா தன்னே 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 நடனமாடிய மாணவர்களுக்கு நன்றி. கிறிஸ்துமஸ் பாடல் பாட வருகிறார்கள் நம் பள்ளியின் ஆசிரியர்கள். நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென கவலை என் இறைவா. இனி அச்சம் என்பதெனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென கவலை என் இறைவா. இனி அச்சம் என்பதெனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறை அரசு நனவாகுமே. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறை அரசு நனவாகுமே. உந்தன் வார்த்தை என் வாழ்வில் உயிராகுமே, உயிராகுமே. எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலை என் இறைவா. இனி அச்சம் என்பதெனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. பாதைகள் தெரியாமல் நான் திரிந்தேன், வழி காட்டிடும் விண்மீனாய் நீ பிறந்தாய். பாதைகள் தெரியாமல் நான் திரிந்தேன், வழி காட்டிடும் விண்மீனாய் நீ பிறந்தாய். உந்தன் கரமானது எந்தன் துணையாகுமே. உந்தன் கரமானது எந்தன் துணையாகுமே. உந்தன் வார்த்தை என் வாழ்வில் உயிராகுமே, உயிராகுமே. எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலை என் இறைவா. வாழ்க்கையை இழந்து நான் தவித்தேன், நான் உன்னோடு என்று என்னில் மலர்ந்தாய். வாழ்க்கையை இழந்து நான் தவித்தேன், நான் உன்னோடு என்று என்னில் மலர்ந்தாய். உந்தன் உறவானது உந்தன் துணையானது, உந்தன் உறவானது உயிர் துணையானது. உந்தன் வார்த்தை என் வாழ்வில் உயிராகுமே, உயிராகுமே. எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென கவலை என் இறைவா. இனி அச்சம் என்பதெனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா.
ஆசிரிய பெருமக்களுக்கு நன்றி. அடுத்ததாக நடனமாட வருகிறார்கள் 8A கிறிஸ்டாண்டி குழு மாணவர்கள். சின்னஞ்சிறிய குடிலிலே கன்னிமரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்னஞ்சிறிய குடிலிலே கன்னிமரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. சின்னஞ்சிறிய குடிலிலே கன்னிமரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்னஞ்சிறிய குடிலிலே கன்னிமரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. பனி பொழியும் இரவிலே பார்த்தூங்கும் பொழுதிலே, பனி பொழியும் இரவிலே பார்த்தூங்கும் பொழுதிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. காத்திருந்த வேளையும் காரிருளில் வந்தது, காத்திருந்த வேளையும் காரிருளில் வந்தது குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. மார்கழியின் குளிரிலே மாமரியின் மடியிலே, மார்கழியின் குளிரிலே மாமரியின் மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. சின்னஞ்சிறிய குடிலிலே கண்ணி